விநாயகப் பெருமான் பொதுவாக பிரம்மச்சாரியாக அங்கீகரிக்கப்பட்டாலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விநாயக புராணம் மற்றும் முத்கள புராணம் அவரது மனைவிகளான சித்தி மற்றும் புத்தி ரித்தி என்றும் அழைக்கப்படுகிறது குறிப்பிடுகின்றன. விநாயகருக்கு திருமணமானதா இல்லையா என்ற கேள்வி பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. வட இந்தியாவில் விநாயகர் சித்தி புத்தி ஆகியோருடன் திருமணம் செய்து 2 மகன்களை பெற்றார் என நம்பப்படுகிறது. தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் விநாயகரை பிரம்மச்சாரி, திருமணம் செய்யாதவர் என்ற நிலைப்பாட்டில் வழிபடுகின்றனர். சிவபுராணத்தில் ஈசனும் பார்வதி தேவியும் மகன் விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் 2 அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தனர். சித்தி என்பது அறிவையும் ஆன்மீக சக்தியையும் குறிக்கிறது. புத்தி என்பது செல்வம் மற்றும் வளத்தை குறிக்கிறது. விநாயகருடன் சித்தி புத்திக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள், தெய்வங்கள், அனைத்து தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் கண்டு கழித்தனர். விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது. கணேச புராணத்தின்படி ஒரு காலத்தில் பிரம்மதேவன் விநாயக பெருமானுக்கு மரியாதை செலுத்தி அளித்த பரிசு பிள்ளையார் உட்பட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பிரம்மதேவர் தன் சக்தி மூலம் ரித்தி செழிப்பின் கடவுள் மற்றும் சித்தி ஞானத்தின் கடவுள் இருவரையும் உருவாக்கி பிள்ளையாருக்கு பரிசளித்ததாக புராணங்கள் கூறுகிறது. அவர்களை விநாயகர் திருமணம் செய்து கொண்டார் என்று கூறுகின்றனர். சித்தி புத்தி சமேத மகா கணபதி வழிபாடு செய்யப்படும் கோவில்கள் இந்தியாவில் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. விநாயகர் யானை முகத்தினை உடைய முதன்மை கடவுள், சகல காரியங்களுக்கும் தொடக்கமாக வணங்கப்படும் முழுமுதற் கடவுள். அவரது பெருமைகள் ஏராளம். கோயில்களில் மட்டுமல்லாது தெருக்களிலும் ஏராளமான சிறு கோயில்கள் கணபதிக்காக இருக்கின்றன. கணபதியின் அருளால் அனைவரும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்ந்து வருகின்றனர். விநாயகப் பெருமானிடம் வரம் பெறுவது என்பது கடினம். அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திரும்பி பெற மாட்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகரின் திருமணம் பற்றிய கருத்து பக்தர்களின் நம்பிக்கை அடிப்படையில் மாறுபடுகிறது. ஓம் கம் கணபதையே நமஹ.